நேத்து ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம 1000 கோடியை தாண்டி வசூல வாரி கூச்சிக்கிட்டு இருக்க துரந்தர் 2 இதுவரையும் 9 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன். அப்புறம் வந்து யூத் கென் கருணாஸோட யூத் அந்த படம் சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. அந்த படம் இதுவரையும் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் நான் போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கூலி தான். கூலியில வந்து மோனிகா சாங்ல வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேம் தான், அதுதான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அஜித், பரணிதரன், அப்துல்லா, மிஸ்டர் சிவா, சரவணகுமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, இந்தியாவில் 10,98,00,000, உலகம் முழுக்க 249.2 மில்லியன் US டாலர்ஸ், 2300 கோடிக்கு மேல வருது. சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். ப்ராஜெக்ட் ஹெல் மேரி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். இந்த படம் வந்து நேத்து 2வது நாள் இந்தியாவில் 4,30,00,000, இந்தியாவில் டோட்டலா 2 நாள்ல 7 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. 600 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 200 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ 2 நாள்ல இந்த படம் 170 மில்லியன் US டாலர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு எங்க யூஎஸ்ல இந்த படம். ஸோ அடுத்ததா தாய் கிழவி நேத்து 29வது நாள் தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 21 லட்சம், டோட்டலா 62 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 79 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க கல் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். லவ் மாக்டெயில் 3 இந்த படம் நேத்து 9வது நாள் கர்நாடகால 55 லட்சம், உலகம் முழுக்க 57 லட்சம், 9 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். பவன் கல்யாண் அவர்களோட உஸ்தாத் பகத்சிங் இந்த படம் நேற்று 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 25 லட்சம், 92 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 120 கோடி பட்ஜெட். ஒரு தோல்வி படமா தான் அமையுது உஸ்தாத் பகத்சிங். ஆடு 3 சொல்லவே தேவையில்ல, நல்ல கலெக்ஷன். கேரளால 1 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி, உலகம் முழுக்க 2 கோடியே 60 லட்சம். டோட்டலா 39 கோடியே 78 லட்சம் கேரளாலையும், 6 கோடியே 44 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 61 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 107 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் பிரதிச்சயா அப்படின்னு நிவின் பாலி அவர்களோட படம் நேத்து 2வது நாள் கேரளால 70 லட்சம், உலகம் முழுக்க 96 லட்சம், டோட்டலா 2 நாள்ல 1 கோடியே 59 லட்சம் கேரளாலையும், 2 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 15 கோடி பட்ஜெட். அப்புறம் யூத், துரந்தர் 2, ஹாப்பி ராஜ் இந்த படங்களோட வசூல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. யூத் நேத்து 9வது நாள் கென் கருணாஸோட யூத் நேத்து 9வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 1 கோடியே 81 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், கர்நாடகால 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரை ஒரு சூப்பர் ஓப்பனிங் வந்திருக்கு. பாப்பா வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. தமிழ்நாட்டுல 29 கோடியே 6 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 21 லட்சம், உலகம் முழுக்க 39 கோடியே 30. வசூல் ரீதியா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 கோடியை நெருங்கி வந்திருக்கு. நேத்து இன்னைக்கு 40 கோடியெல்லாம் தாண்டி போயிடும். ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன் ஒரு 50 கோடி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் 50 கோடிக்கு மேல 60 கோடி கிட்ட கூட வசூல் பண்ணும் அப்படின்னு நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 நேத்து 9வது நாள் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்னா, தமிழ்நாட்டுல 1 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 95 லட்சம், கர்நாடகால 5 கோடியே 40 லட்சம், கேரளால 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 60 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு நேத்து 9வது நாள். டோட்டலா 24 கோடியே 77 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 66 கோடியே 97 லட்சமும், கர்நாடகால 85 கோடியே 57 லட்சம், கேரளால 13 கோடியே 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 668 கோடியே 39 லட்சம் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 284 கோடி, உலகம் முழுக்க 1143 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 250 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற வெர்டிக்டை இப்பவே எடுத்துருச்சு. வரப்போற நாட்கள்ல இது 1500 கோடியை தாண்ட போதா, 2000 கோடியை தாண்ட போதாங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நேத்து ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1
தமிழ்நாட்டுல 62 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீசென்டான ஓப்பனிங். கண்டிப்பா வீக்கெண்ட்ல முடியும் போது ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நேத்து தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5 பாத்தீங்க அப்படின்னா யூத் தான் முதல்ல இருக்கு, 1,81,00,000. துரந்தர் 2 1,35,00,000 ரெண்டாவது இடம். ஹாப்பி ராஜ் மூணாவது 62 லட்சம். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி 30 லட்சம் நாலாவது இடத்துல இருக்கு. தாய் கழிவு 20 லட்சம். அடுத்ததா இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட ஒரு தரமான வெற்றி படம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு படம் வந்து ட்ரையான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்லாம் ஆகாது. கிட்டத்தட்ட இது வந்து 150 160 கோடி கிட்ட உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிச்சு. அவ்வளவு பெரிய வெற்றி. ஸோ கேரளால இந்த படம் 81 கோடி 74 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல 8 கோடி 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடி 78 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 160 கோடி 21 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 80 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 47 கோடி கிட்ட போயிருக்கு. ஆனா 78 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாவே அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதுவும் இல்லாம அந்த 2024 அப்படிங்கிறது மலையாள சினிமாவுக்கு ஒரு பயங்கர பொற்காலமாவே இருந்தது. கிட்டத்தட்ட அந்த வருஷமே ஒரு 600 கோடி வசூல் திரைப்படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மொத்தமாவே ஒரு 2ஓ 3ஓ தான் இருந்தது. ஆனா ஒரே வருஷத்துல 600 கோடி வசூல் திரைப்படம் அமைஞ்சது மலையாள சினிமாவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண வருஷம் அது மலையாள சினிமாவுக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் தான் ஆடு ஜீவிதம். ஸோ இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி துரந்தர் 2 இருக்கட்டும், ஆடு 3 இருக்கட்டும், இன்னும் சில படங்களும் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இந்த மார்ச் வரையும் 2026ல ரிலீஸ் ஆன டாப் 10 ஹையஸ்ட் கிராசரை இப்ப நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல 10வது இடத்துல இருக்கிறது என்ன படம் அப்படின்னா, ஹிந்தியில ராணி முகர்ஜி நடித்து வந்த மர்தானி 3 76 கோடியே 47 லட்சம். 9வது இடத்துல ராதிகா சரத்குமார் அவர்கள் நடித்த தாய் கிழவி தமிழ் படம் இருக்கு, 79 கோடி 65 லட்சம். 8வது இடத்துல அனகனகா ஒக்கராஜு அப்படிங்கிற தெலுங்கு படம் 87 கோடியே 65 லட்சம் கலெக்ட் பண்ணி 8வது இடத்துல இருக்கு. 7வது இடத்துல சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி 87 கோடியே 91 லட்சம். ஆடு 3 இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. 9 நாள்ல இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, 107 கோடியே 42 லட்சம். ஓ ரோமியோ அப்படின்னு ஷாஹித் கபூர் அவர்களோட திரைப்படம் 5வது இடத்துல இருக்கு, 111 கோடியே 39 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 4வது இடத்துல ராஜா சாப் 212 கோடியே 58 லட்சம். மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் வந்து 303 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணி 3வது இடத்துல இருக்கு. பார்டர் 2 450 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிற படம் என்ன படம் அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, துரந்தர் 2 தான். ஸோ 1143 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா இதுவரையும் வெறும் 9 நாள்ல இருக்கு. ஸோ அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல இனிமே வரப்போற படங்கள் இதுல ஒரு பெரிய மாற்றம் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஜனநாயகன் ஒருத்தனா இதுல செகண்ட் பொசிஷனோ இல்ல இதுல தேர்ட் பொசிஷனோ பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை சொல்லுங்க. இல்ல இதோட இன்னொரு ஒரு பெரிய படம் வருது, அது வந்ததுன்னா துரந்தரோட அதிகமா கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை சொல்லுங்க. ஜெயிலர் 2 கூட வருது. இந்த மாதிரி வேற எந்த பேன் இந்தியா ஃபிலிம் வந்து இந்த பொசிஷனை பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணும், டாப் 3க்குள்ள போகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற படத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் இதுல வந்து துரந்தர் 1 வரலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. துரந்தர் 1 வந்து போன வருஷம் 2025 கணக்கு, அது 2026ல வராது. 2026ல ஜனவரி மாசம் அது நல்லா தான் போச்சு. இருந்தாலும் ரிலீஸ் டேட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். அப்படிங்கும்போது துரந்தர் 2 தான் நம்ம இதுல கணக்கெடுக்க முடியும், துரந்தர் 1 எடுக்க முடியாது. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.